ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டெலகிராம் வேலெட்டில் எப்படி நம்ம டாலரை விற்கிறது, வாங்குறது, இல்லை டான் காயின் வாங்குறது, நாட் காயின் வாங்குறது, இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம யூபிஐ மூலம் கூகுள் பே, ஃபோன்பே மூலமே இது பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இதை வீடியோ போடுறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃப்யூச்சர் யூஸ் ஆகும். இப்போ டெலகிராமுக்குள்ளே போயிட்டு மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் சர்ச்சில் போயிட்டு வேலெட்டுன்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். வேலெட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களோட டெலகிராம் வேலெட் வந்துடும். இதுக்குள்ளே போயிட்டு கீழே வேலெட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, கடைசியில் P2P மார்க்கெட் இருக்குது பாருங்கள், சென்ட் ஆட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் P2P மார்க்கெட், சரிங்களா? அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கேஒய்சி பண்ணல அப்படின்னா இந்த பை பட்டனை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ அதுக்கு ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் போட்டு உங்களுடைய ஃபேஸை ஒரு ரவுண்ட் பண்ணி காட்டணும். அது முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் P2P பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் P2Pயை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். இந்த பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் யார் கூட ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் எத்தனை ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எத்தனை % சக்ஸஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய ட்ரேட் பண்ணவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் இருக்கும். இப்போ மினிமம் 3000லேருந்து 3422 ஒருத்தர் போட்டிருக்காரு, சேவி பிஜின்னு சொல்லிட்டு. மேலே டேஷ்டு பிரானா அவர் 2000லேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் லிமிட் வச்சுருக்காரு. நம்ம கம்மியாக வாங்குகிறோம், ஒரு 1500 வாங்குறோன்னு வைங்களேன். இந்த 3வது ஆப்ஷன் பாருங்கள், 100% கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. 216 ட்ரேட் பண்ணியிருக்காரு, சரிங்களா? இவருக்கு கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே பண்ணிக்கலாம். இது பிரேவ் லீமியர்னு இருக்குது. ஸோ இதில் பை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா கீழே டான் எவ்வளோன்னு காட்டும். அது பார்த்துட்டு நீங்கள் கீழே பை கொடுத்துருங்க, சரிங்களா? பை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஸ்டேட்டஸில் க்ரியேட்டிங் ஆர்டர் இம்பார்ட்டன்ட் கீழே பார்த்தீங்கன்னா செல்லர் மஸ்ட் கன்ஃபார்ம் த ஆர்டர் வித்தின் 10 மினிட்ஸ். 10 மினிட்குள்ளே அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவார், சரிங்களா? கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவரோட யூபிஐ ஐடி இல்லை நமக்கு தெரியும். ஸோ அந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணி நம்ம கூகுள் பேலேயோ ஃபோன்பேலேயோ போய் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சென்ட் பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை கீழே வர கமெண்டில் இதை கிளிக் பண்ணி இதை அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அவருக்கு பேமெண்ட் போயிடும். அவர் ஒரு 1 or 2 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த வேலெட்டுக்குள்ளே டான் காயினையோ இல்லை நீங்கள் யூஎஸ்டிடி எது வேணாலும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவார், சரிங்களா? இப்போ நான் கீழே போயிட்டு க்ரியேட்டிங் ஆர்டர் கொடுத்தேன். இப்போ அவர் 10 நிமிஷத்தில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பார். கன்ஃபர்மேஷன் இதில் டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே அவரோட யூபிஐ ஐடி ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ என்னென்னா செல்லர் அக்செப்ட் த ஆர்டர், அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம அவருக்கு பே பண்ணலாம், சரிங்களா? பே பண்ணுறதுக்கு இதில் போயிட்டு கீழே அவரோட யூபிஐ ஐடி இருக்குது பாருங்கள், யூபிஐ ஐடி அதை காப்பி பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் ஒரு டபுள் இது இருக்குது பாருங்கள், அதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா காப்பி ஆயிரும். இப்போ நீங்கள் உங்களுடைய யூபிஐ ஐடிக்கு போடலாம், ஃபோன்பே, கூகுள் பே, சரிங்களா? பார்த்திங்கன்னா ஹோமில் போயிட்டு யூபிஐ ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ ஐடிக்குள்ளே அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவரோட யூபிஐ ஐடி வந்துடும். வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இவருக்கு நம்ம 1500 அனுப்பணும், சரிங்களா? அக்கௌண்ட்டு என்னென்ன அக்கௌண்ட் பார்த்து அதை ஓகே பண்ணிவிட்டு கண்ணி கொடுத்துருங்க. கண்ணி கொடுத்துட்டு பே கொடுத்துருங்க, சரிங்களா? இப்போ அவருக்கு பே பண்ணியாச்சு. ஓகே, டன் கொடுத்துட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க, சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை போயிட்டு இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அவருடைய இதில் ஐ மேட் ஏ பேமெண்ட் கிளிக் பண்ண உடனே கேட்கும், சூஸ் ஃபைல். ஓகேங்களா? கரெக்டானு பார்த்துக்கோங்க. அந்த அப்லோட் பண்ண பேஜு ஸ்க்ரீன்ஷாட் ஓகே அப்லோட் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் அண்ட் சென்ட் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் சென்ட் அப்பீல். அவர் பேமெண்ட் பண்ணலன்னா நம்ம அப்பீல் பண்ணலாம். ஸோ இப்போ மெயின் பேஜுக்கு பார்க்கலாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா?
யூ ஆர் ரிசீவ் 2.36 டான் சரிங்களா. இப்போ வியூ பேலன்ஸ் போனீங்கன்னா அந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு அங்கே இருக்கும், அதோட டாலர் வேல்யூவும் இருக்கும் சரிங்களா. எங்கன்னா மோர் அசெட்ஸில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டான் காயின் 2.86 டோட்டலாக இருக்குதுங்க. இது மாதிரி தான் பண்ணுறது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா கீழே வந்து அப்பீல் இருக்கும், அதில் பண்ணிட்டீங்கன்னா கூட அவங்களோட இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள்.